வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் டால்ரம்பிள் எழுதின 9 லைவ்ஸ் இன் சர்ச் ஆஃப் த சீக்ரெட் இன் மாடர்ன் இந்தியா இந்த புக்கோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த புக்கில் அவர் இப்போ இருக்கிற மாடர்ன் இண்டியன்ஸோட மைண்ட் செட்டும் அதே சமயத்தில் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கனெக்ஷன் அது எப்படி இருக்குது இப்போது அப்படின்றத பற்றி ஒரு இதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்குது, நமக்கு நிறைய ட்ரெடிஷன்ஸும் இருக்குது. அது எல்லாருமே இன்னமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். எல்லாருக்குமே நம்ம ட்ரெடிஷன் தெரியும். ஆனால் அது எந்த அளவுக்கு இப்போ முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு அப்படின்றத அந்த புக்கில் சொல்லியிருக்காரு. இந்த புக்கை 2009 அவர் கொண்டு வந்ததுலேருந்து நிறைய பேர் இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஏன்னா இந்த புக்கில் அவர் 9 பேரை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த 9 பேரும் இந்தியாவில் வேறு வேறு நம்பிக்கையை வேறு வேறு ஸ்பிரிச்சுவல் தாட்ஸை வச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு கம்யூனிட்டியை பற்றி சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டியோட ஒரு பிரதித்துவமாக ஒரு பிரதிநிதியாக தான் அவர் இங்கே எடுத்திருக்காரு. இந்த 9 பேருமே நார்மலாக நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடியவங்க தான். இதில் என்ன அழகுனா ஒருத்தவங்களும் அவங்களே நம்மக்கிட்ட டேரெக்டாக ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனில் வரதுனால இந்த புக்கை படிக்கும் போது நமக்கு அவங்களோட ஒரு பர்சனல் கனெக்டும் கிடைக்குது. ரெண்டாவது தற்காலத்தில் ஒருத்தர் பேசுகிறதுனால நம்மளால் அதை நிறையா புரிஞ்சிக்கவும் முடியுது. முதல்ல ஒரு ஜெயின் நன்னு இவங்க அந்த ஜெயினிசமை ஃபாலோ பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரீமாக நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஜெயினிசமில் மாரல் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதனால் இவங்க சத்தியம் பண்ணி எடுத்திருக்காங்க. நான் மாடஸ்ட்டாக இருப்பேன், நான் ஏழ்மையாக இருப்பேன், எனக்குன்னு எந்த பொருளையும் நான் சேர்த்துக்க மாட்டேன், உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்லாம் இவங்க சத்தியம் பண்ணி அதை ஏற்றுக்கினது மூலமாக அவங்களுக்கு இந்த நான் வயலன்ஸ் அண்ட் செல்ஃப் டிசிப்ளினில் எந்த அளவுக்கு அவங்க டெடிக்கேட்டடாக இருக்காங்கன்னு புரியுது. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நிறைய சஃபரிங்ஸ். ஏன்னா அவங்க குடும்பத்தோடு அவங்களுக்கு எந்த தொடர்புமே இருக்காது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரே இடத்துல இருந்து அவங்க வாழ்க்கை நடத்த மாட்டாங்க. ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்குது. அதே மாதிரி அவங்க எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தணும், அவங்களுக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதுலேருந்தே அவங்களோட ஸ்பிரிச்சுவல் டியூட்டியை அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க, எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அவங்க வாழ்க்கையிலன்னு தெரியுது. இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா ஜெயினிசமில் ஒரு முக்கியமான வேலையே அந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் தான். அது எந்த அளவுக்கு நம்மளை என்லைட்மெண்ட்டுக்கு அழைச்சின்னு போகுது, கடவுள்கிட்ட அழைச்சின்னு போகுது அப்படின்றது தான் இவங்களோட கதையாக இருக்குது. அடுத்தது தெய்யம் டான்ஸர். தெய்யம்ன்றது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்டு. இதில் தெய்யம் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களாம் கடவுளுக்கே போயிட்டு கடவுளாகவே போயிட்டு வந்த மாதிரியும் அவங்களுடைய மூதாதையர்களுடைய பழக்கத்தை தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போ புதுசாக ஒருத்தவங்க கற்றுக்கிற மாதிரி இல்லை, அவங்களுடைய பரம்பரையாக அவங்க அந்த தெய்யம் பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்காங்க. அதுவும் நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் செஞ்சுட்டு தான் அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸே செய்வாங்க. இந்த கதையை நம்மக்கிட்ட பேசுகிறவரும் ஒரு தெய்யம் டான்ஸர் தான். அவர் அந்த காஸ்ட் அவுட் சைடராக தான் அவர் அந்த கம்யூனிட்டியில் பார்க்கப்படுறாரு. ஆனால் அவர் தெய்யத்தை ஒரு கடவுளுக்கு செய்கிற சேவையாகவும் இன்னொன்று அவர் வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான அந்த பணம் ஈட்டுறதுக்கு ஒரு முறையாக தான் பார்க்குறாரு. ஆனால் அந்த தெய்யம் பர்ஃபார்மன்ஸ்க்கு அவர் ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு. அதை விட்டு அவரால் வெளியில் வர முடியல. இதனால் அவரோட குடும்பம் பண கஷ்டத்தில் கஷ்டப்பட்டாலும் அவரால் அதை விட்டு வெளியில் வர முடியல. ஏன்னா பாரம்பரியமாக அவங்க செஞ்சுட்டு வர்றதுனால அதனால் அவர் அந்த தெய்யம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எல்லாருமே அவரை ரசித்து பார்க்குறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவர் சில பேரோட கட்டுப்பாட்டு கீழேயும் இருக்கார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில பணக்காரங்க அப்பப்போ இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அதுக்கான பணத்தை கொடுக்குறாங்க. இதில் கதையில் இந்த மாதிரி இந்த கல்ச்சுரல் ட்ரெடிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் இவங்க ஒரு தெய்வ சேவையை ஒரு பணம் ஈட்டுற ஒரு வழியாகவும் எப்படி பார்க்குறாங்கன்ற 2 வகையிலும் இந்த கதையை நமக்கு அவர் எழுதியிருக்காரு. இந்த சூஃபி மிஸ்டிக்கில் நம்ம ஒரு சூஃபி மிஸ்டிக் செய்கிற ஒரு ரிச்சுவல் செய்கிறத தான் பார்க்குறோம். ஏன்னா சூஃபின்றது ஒரு சிம்பிள். இது இந்தியன் இஸ்லாமில் இருக்கக்கூடிய அந்த மிக்ஸ்ட் ஆஃப் ட்ரெடிஷன்ஸை காட்டுறது தான். இதில் பார்த்திங்கன்னா லவ், டாலரன்ஸ், ஹார்மனி இது எந்த மதத்தில் இருந்தாலும் எல்லா மதத்துலேயும் இது இருக்கக்கூடியது தான். ஆனால் இது தான் சூஃபியில் ரொம்ப முக்கியத்துவமாக சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேண்டியது அமைதியும் அன்பும் தான். அது வேறு வேறு ரிலீஜன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல
மக்கள் வந்து அவங்க ரிலிஜனால் பிரிஞ்சு இருக்கும் போது இவங்க அன்பு ஒன்றையே வந்து மேலோக்கி கொண்டு வந்து அமைதியாக நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏன் சூஃபிசம் இன்றைக்கும் பாப்புலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா விதமான ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸையும் தாண்டி அன்பு தான் எல்லாருக்கும் தேவை, நம்ம அன்பை தான் எல்லார்ட்டையும் காட்டணும்னு சொல்கிறதுனால இன்றைக்கும் சூஃபிசம் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து வந்து பால் சிங்கர்னால் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அப்படியே பயணம் செஞ்சுக்கிட்டே பாடினே போகிற மினிஸ்ட்ரல்ஸ் தான். இவங்களுக்குன்னு எந்த ட்ரெடிஷ்னல் ஃபேத்தோ எதுவுமே இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக இருக்கணும், மனசில் தோணுனதை செய்யணும் அப்படின்றது தான். இப்போ இந்த பால் சிங்கர் வந்து எப்படின்னா, அந்த காஸ்ட்டு மெட்டீரியலிசம்னால் பொருள் சேர்த்துக்கிறது, இதுலேருந்துலாம் வந்து உடச்சிக்கிட்டு நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்ப்ரெஷன், அந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம இசை மூலமாக கவிதை மூலமாக வெளிப்படுத்தலாம் அப்படின்றதான் இவங்களுடைய மைண்ட் செட்டு. நம்மளுடைய உள்ளுக்குள்ளே ஒரு பர்சனல் என்லைட்மெண்ட்டு அது இருக்கணும். அந்த குரூப் கன்ஃபர்மிட்டி, இப்போ இங்கே நீங்கள் இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் வழிபடணும், இப்படிலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறத விட பர்சனல் என்லைட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த ஃபாலோவர்ஸ் யோசிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க எந்த விதமான ஒரு ரிலீஜியஸ் ரூல்ஸையும் ட்ரெடிஷ்னலாக அவங்க இருக்கக்கூடியதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எங்களோட சுதந்திரம், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம், அது எங்களோட சுதந்திரம். இத்தனை நாள் இருந்த நிறைய ரிலீஜனோடைய அந்த ரிச்சுவல்ஸு ஹைராக்கிஸ்லாம் கூட இவங்க சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. அடுத்தது வந்து தந்திரிக் ப்ராக்டிஷனர். தந்திரான்றது வந்து ஒரு செட் ஆஃப் ரிச்சுவல்ஸ் மாத்திரம் இல்லை, அதுக்கும் மேலே இதில் வந்து தெய்வீகத்தன்மையும் இருக்குது, மண்டேன் திங்ஸும் இருக்குது. இப்போ வந்து நம்ம தந்திராவுக்கு வந்து டெடிகேட் ஆகிடுச்சின்னா சமுதாயத்தில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து எதிர்நோக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா எல்லாருமே அதை பாராட்ட போகிறதில்ல, அதுக்கு நெகட்டிவாகவும் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும், எது தூய்மையானது, இறப்புனா என்ன, வாழ்க்கைனா என்ன, எது மக்களுக்கு சரியானதுன்றது ரொம்ப புரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து இந்த தந்திராவை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் வந்து புஷ் டு த ஏஜ் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான வசதியோ இல்லை வந்து அங்கீகாரமோ கிடைக்காது. அவங்க வந்து தனித்து தான் இருப்பாங்க. அவங்களோட வந்து யாருமே வந்து அதை போய் அவங்களோட சேவையை உபயோகப்படுத்தினவங்க கூட வெளிப்படையாக அவங்க வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க செய்கிறது வந்து சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயத்தை இவங்க செய்கிறதுனால இதனால் பலன் அடைஞ்சவங்க கூட இதுக்கு அங்கீகாரம் தரதில்லைன்றது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்த கதை வந்து மேக்கிங் அ தலித் ஐடல். அதாவது ஒரு தலித் கிராஃப்ட்ஸ்மேன், அவர் வந்து கடவுள் சிலையெல்லாம் செய்கிறாரு. அந்த ஆனால் அவர் செய்கிற தொழிலுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் அதில் சொல்கிறோம். ஏன்னா இவர் கையால் வடிவமைக்கக்கூடிய சிலைகள்லாம் வந்து வழிபாட்டு தலங்களில் வழிபாட்டுக்கான தெய்வீக சிலைகளாக இருக்குது. ஆனால் இவரால் அந்த கோயிலுக்குள்ளே போய் அவர் செஞ்ச சிலையே வழிபட முடியாது. ஏன்னா அவரோட வேலைக்கான மரியாதை இருக்குது, அவர் செஞ்ச அந்த சிலைக்கு மரியாதை இருக்குது. ஆனால் இவர் வந்து தாழ்ந்த சமுதாயத்தை சேர்ந்ததுனால இவரால் அந்த கோயிலுக்குள்ளே கூட போகிறதுக்கான அனுமதி இல்லாமல் தான் இவர் இருக்கார். அடுத்தது புத்திஸ்ட்னாலே வந்து நமக்கு தெரியும், அன்பும் உள்ளுக்குள்ளே அமைதியும் இருக்கிறவங்க தான் இவங்க. வந்து அந்த புத்திஸ்ட் ஐடல்ஸான நான் அட்டாச்மெண்ட் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இவங்களும் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்தில் பணத்துக்கு தான் மரியாதை, அப்போ ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ்க்கு அந்த அளவுக்கு மரியாதை இல்லை. அப்போ இவங்க வந்து என்ன வந்து செஞ்சால் மக்கள்கிட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது. எல்லாருக்குமே வந்து நமக்குள்ளே அமைதி வேணும்னு ஒரு தேடல் இருக்குது. அந்த நம்பிக்கையை வச்சுட்டு தான் இவங்கெல்லாம் வந்து புத்திசம் வந்து அந்த ஆப்ஷனை தான் உலகத்துக்கிட்ட காட்டுறாங்க. மக்களை அந்த வழியில் தான் வழி நடத்தின்னு போக பார்க்குறாங்க. ஒரு அமைதியான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை எல்லாருக்குமே இருந்ததுன்னா இந்த உலகமே வந்து அமைதியான ஒரு உலகமாக இருக்கும் அப்படின்றது தான் இவங்களுடைய படிப்பினையாகவும் இவங்க சொல்லிக் கொடுக்குற பாடமாகவும் இருக்குது. அடுத்தது தேவதாசின்ற ஒரு கஷ்டம் வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப மரியாதைக்குரியவங்களாக நடத்தப்பட்டவங்க தான். ஆனால் இன்றைக்கி அவங்கள ரொம்ப கீழே பார்க்குறாங்க. அதே மாதிரி தேவதாசியாக இருக்கக்கூடிய பெண்களை வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறாங்க. ஆனால் தேவதாசியோட கதைகள் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த டிவோஷன், அந்த சோஷியல் ரேங்க்லாம் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுது அப்படின்றது நமக்கு புரியுது. தேவதாசியாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா வந்து அவங்க டிக்னிட்டியை வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க போராடுற நிலைமையில தான் இன்றைக்கி இருக்காங்க. ஏன்னா தேவதாசின்ற அந்த அடையாளத்துக்கே வேறு மாதிரியாக பார்க்கக்கூடிய மக்கள் இப்போ இருக்காங்க.
கடைசியாக வந்து அகோரிஸை பற்றி பார்க்குறோம். இந்த அகோரி வந்து அவங்க வந்து இறப்பை எப்படி ஏற்றுக்கிறாங்க, அதாவது சாதாரண மக்கள் ஏற்றுக்காத மாதிரி அவங்க வித்தியாசமாக ஏற்றுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க மெடிடேஷன் செய்கிறதே வந்து கல்லறைங்களில் தான். இந்த பணம் புதைக்கிற இடங்களில் தான் அவங்க வந்து அங்கே தான் மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து அந்த கல்லறைகள் வந்து வேறு மாதிரி ஒரு எண்ணம் தான். இங்கே வெறும் இறந்தவங்க மட்டும்தான் இங்கே இருப்பாங்க, அந்த இடம் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் போது அகோரிகள் வந்து வேறு மாதிரியாக வந்து வாழ்க்கைன்றதே ஒரு நிலை இல்லாதது தான், டெம்பரரி தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அகோரிகள் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இறப்பை வந்து வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க. அகோரிகளுக்கு வந்து எந்த விஷயத்துலையும் பயமே கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை பயணத்தோட முடிவு இறப்பு, அதுதான் உண்மை. ஆனால் அவங்க வந்து அதை ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக எடுத்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையே அப்படி தான் அவங்க அந்த இறப்போட ஒரு கனெக்ஷனை வச்சுட்டு தான் அவங்க வாழறாங்கன்றது இந்த கதை சொல்லுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த புத்தகத்தை பற்றி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.